மனதைப்படி சேனலுக்கு நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அத்துடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஓஷோ உலகமெங்கும் உச்சரிக்கப்படும் பெயர்களில் ஒன்று. தத்துவங்கள் என்றாலே அவை தளர்ந்து போனவர்களுக்குத்தான் என்கிற தவறான கருத்தை தகர்த்து வாழ்வியலின் வலிமையே தத்துவம் என்கிற புதிய பார்வையோடு எதையும் அணுகியவர். கண்டறியாதன காண்பதிலும் காட்டுவிக்கப்படாததைக் காட்டுவதிலும் நிகரற்று விளங்குகிறார் ஓஷோ. ஆன்ம விடுதலை நோக்கியே அவரது வழிகாட்டுதல்கள் இருந்தாலும் நடைமுறை வாழ்வின் வெற்றிக்கும் ஓஷோவின் சிந்தனைகள் ஒளிபாய்ச்சக்கூடியவை. கடந்த நூற்றாண்டின் மிகச்சரியான மனிதராகவும் மிகத் தவறாக புரிந்து கொள்ளப்படுபவராகவும் ஓஷோ விளங்கியதுதான் ஆச்சரியம். ஓஷோவின் லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் என்பதன் தமிழாக்கமே வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். ஓஷோ அவருடைய அனுபவத்தை பறைசாற்றுகிறார். ஒருவருடைய அல்லது ஒரு தனிமனிதருடைய அனுபவம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது உண்மையாகுமா? உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சில் கொடி நாட்டியவர் ஏதும் இரும்போதும் மகிழ்ச்சியும் சிகரத்தை அடைந்தவரின் தனி அனுபவம் எல்லோருக்கும் பொது அல்ல. மலையேற்றம் தனி மனிதரின் சாதனையாகும். ஆனால் வாழ்க்கை எல்லோருக்கும் பொது, எல்லோரும் வாழ்ந்து அனுபவிக்கப்பட வேண்டிய கட்டாயம். கொண்டாட்டம் பொதுவாகிவிடுமா? கொண்டாட்டமே வாழ்க்கையானால் எந்த அளவுக்கு உண்மை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்குமா? வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம், ஆனால் துன்பமே வாழ்க்கை என்றால் நான் என் செய்வேன் என்று கதறுபவர்களையும் பார்த்திருக்கிறோம். ஓஷோவின் தனிமனித அனுபவ சாத்தியக்கூற்றைப் பற்றி சிந்திப்போம். கொண்டாட்டம் என்றால் மகிழ்ச்சி, களிப்பு மிகுதியினால் உந்தப்படும் உடல் அசைவுகள் ஆட்டமாகின்றன. மகிழ்ச்சிக்குக் காரணிகள் செல்வம், சுற்றம், வீடு, வாகனம், போதை, இன்னோரன்னவையால், கவலையின்மையால், மனநிறைவுற்றதால் மகிழ்ச்சி. இவற்றில் ஏதாவது ஒன்றில் இழப்பு ஏற்பட்டு எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் எது மகிழ்ச்சிக்குக் காரணியாயிருந்ததோ அதுவே துன்பத்திற்கும் காரணமாகிறது. ஓஷோவின் கொண்டாட்டத்திற்கு மேற்கூறியவை காரணங்களல்ல. அவர் கூறுவார், வெளிப்புற உத்திகளாலும் பொருள்களாலும் ஏற்படும் மகிழ்ச்சி தற்காலிகமானதே. அவைகளே துன்பத்திற்கும் காரணங்கள். எது எவற்றாலும் தாக்கத்திற்குள்ளாகாத நிரந்தரமான மகிழ்ச்சியை வழங்குகிறதோ அதுவே கொண்டாட்டத்திற்கு காரணமாகும். எது தன்னுள்ளே முகிழ்த்து மலர்ந்து குன்றாத மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறதோ அதுவே பரமானந்த களிப்பு. எது அது? என் நிலை இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என் நிலை இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டாது. சிவவாக்கியர். ஆங்காரம் உள்ளடக்கி அன்புலனைச் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கிச் சுகம் பெற்ற அது. ஆசைவலைப் பாசத்து அகப்பட்டு மாயாமல் ஓசைமணி தீபத்தில் ஒன்றி நின்ற அது. கஞ்சா அபினியுடன் கள்ளுண்டே வாடாமல் பஞ்சாமிர்தத்தைப் பருகிய அது. அந்த அது வசமானால் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்பது முழுளவுக்கு உண்மை. ஓஷோ குறிப்பிட்டபடி வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்ற கருத்தே நமது முன்னோர்கள் எளிய தூய தமிழில் ஏற்கனவே சொல்லிவிட்டுச் சென்றுள்ளதுதான். அதனையே அவர் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்று சொல்கின்றார். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. இதனையே இன்னும் சுருக்கமாக நமது வள்ளுவப் பெருந்தகையும் கூட உள்ளவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று கூறி சென்று விட்டார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மையும் நம் மனதையும் நாம் வைத்துக் கொள்ளும் முறையிலேயே நமது மன மகிழ்ச்சி உள்ளது. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமென்று ஓஷோ அவர்கள் குறிப்பிட்டது முழுமையாகவே உண்மை. மனித வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்பது தவறு. பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள மனித வாழ்க்கையை ஒன்றிரண்டு சொற்களில் விளக்கிவிட முடியுமென நினைப்பது அறியாமை. மனித வாழ்க்கை எந்த ஒன்றுடனும் ஒப்பிட்டுச் சொல்ல முடியாத அளவில் பன்முகத் தன்மை கொண்டதாகும். சுனாமியால் லட்சக்கணக்கானோர் இறந்த போதும், ஏராளமான குழந்தைகள் அனாதைகளாகிவிட்ட போதும், கொரோனாவால் உலகமே துன்புற்று தவிக்கும் போதும் எவ்வாறு கொண்டாட்டம் போட இயலும்? அல்லது அந்த துயரங்களை எண்ணி காலமெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்து வாழ்க்கை ஒரு திண்டாட்டம் என்று ஆக்கிவிட வேண்டுமா என்றால் முடியாது, கூடாது. விளையாட்டு மைதானம் என்பது அனைவருக்கும் பொதுவானதே. ஆனால் அங்கு விளையாடுபவர்கள் மட்டுமே அதை அனுபவிக்கின்றனர். அதேபோல் வாழ்க்கையை கொண்டாட நினைப்பவர்களுக்கே அது கொண்டாட்டம். மற்றவர்களுக்கு அது அவ்வகை உணர்வை அளிப்பதில்லை. வாழ்க்கை என்பது மாறிவிடும் அல்லது பழகிவிடும். இது உண்மையா? உண்மைதான். இதுவும் கடந்து போகும் என்று சொல்வது இதனால்தான். வாழ்வில் மாற்றங்கள் வருவது இயல்பு. ஆனால் மனித மனம்தான் அதைப்பட்டென ஏற்றுக்கொள்ள பின்வாங்குகின்றது. சிலர் அலட்சியமாக இருந்தாலும் பலரால் அப்படி இருக்க முடிவதில்லை. இந்த மாற்றத்திற்கு நாம் பரிச்சயப்பட்டு விடுவோம் என்பதை மனம் ஏற்க பின்வாங்குவதுதான் இதற்கான காரணம். ஆனால் வியக்கத்தக்க வகையில் நாம் புது வாழ்க்கைக்கு மாறிவிடுகிறோம்.
முன்பெல்லாம் ஆடம்பரம் என்று சொல்லப்பட்டவை இன்று அத்தியாவசியமானவைகளாகிவிட்டமைதான் யதார்த்தம். ஆண்டுக்கு ஆண்டு பல பொது மாற்றங்கள் நம்மீது திணிக்கப்பட்டு விடுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.